Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் அண்டர்ஸ்கோரிங் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்கோரிங் மீனிங் வந்து பைத்தானில் என்னவா இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்டர்ஸ்கோர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சிங்கிள் அண்டர்ஸ்கோர், டபுள் அண்டர்ஸ்கோர் நம்ம வந்துட்டு இதை ஒரு வேரியபிளுக்கும் நம்ம வச்சுக்க முடியும், அதே சமயத்தில் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு பைத்தானில் கிரியேட் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சிங்கிள் அண்டர்ஸ்கோருக்கும் டபுள் அண்டர்ஸ்கோருக்கும் என்ன வித்தியாசம், அது எதுக்காக நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அண்டர்ஸ்கோர் மீனிங்க்கு நம்ம அந்த டெமோ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் பைத்தானில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 3த்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் நான் செக் பண்ணால் பார்த்தா, ஃபஸ்ட்டு வேரியபிளில் வித்தவுட் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன், ரெண்டாவது வேரியபிளில் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன், மூணாவது வேரியபிளில் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், 40, 50, 60 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்துட்டு பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆகும். இது வந்துட்டு ப்ரொடெக்டட், அடுத்தது ப்ரைவேட். இப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதாவது பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பப்ளிக் அப்படிங்கிறத நம்ம வேரியபிளோ இல்லை ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த லொக்கேஷன்லேருந்து வேணால் நம்ம அந்த பர்டிகுலர் வேரியபிளையோ ஃபங்க்ஷன் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். வித்தின் த ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்ம எங்கேருந்தா கால் பண்ணிக்கலாம். இதுவே ப்ரொடெக்டடில் நம்ம அப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அதை வந்துட்டு இன்னொரு கிளாஸோட டெரிவேட் பண்ணியிருந்தாலோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலோ அந்த லொக்கேஷனில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் இன்சைட் த கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர வெளியே இந்த அவுட் சைட் த கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது ப்ரைவேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கிளாஸில் நீங்கள் ப்ரைவேட் கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ, வேரியபிள் வச்சு கொடுத்துருக்கீங்களோ, அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் கால் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்லேருந்து எங்கேருந்து மீனிங் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொடெக்டட், பப்ளிக், ப்ரைவேட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதை நம்ம வந்துட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ அந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணுறோம் டெமோ டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் வச்சுருக்கேன்ல, அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது போட்டேன் அப்படின்னா எனக்கு ஐபிஎம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 40 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆப்ஜெக்ட் டெமோ டாட் அண்டர்ஸ்கோர் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுருந்தேன், அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது 40, 50 அப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஆப்ஜெக்ட் டெமோ டாட் அண்டர்ஸ்கோர்
தமிழ் அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு வேரியபிளாக கன்சிடர் ஆச்சு. பட் அண்டர்ஸ்கோர் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு வேரியபிளாக கன்சிடர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது கன்சிடர் ஆகலை. என்ன சொல்லுது அப்படின்னா கிளாஸ் டெமோ ஆப்ஜெக்ட் நோ ஆட்ரிபியூட் அண்டர்ஸ்கோர் தமிழ். அப்போ இந்த அண்டர்ஸ்கோர் தமிழ் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு வச்சுருக்க எல்லாமே வந்துட்டு பப்ளிக்காகவும் ப்ரொடெக்டடாகவும் ப்ரைவேட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லை. இது எப்படி இருக்குது அப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் ஏஆர் நம்ம எரரை கவனம் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னா நமக்கு 4050 வந்துருச்சு. இப்போ அண்டர்ஸ்கோர் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டர்ஸ்கோர் டெக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக இந்த கிளாஸ்க்கு இருக்குது. ஐபிஎம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இது ரெண்டும் வேரியபிளாக கன்சிடர் ஆகிடுச்சு. பட் இந்த அண்டர்ஸ்கோர் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே அதாவது அட்ரிபியூட்டாகவே இந்த கிளாஸை வந்துட்டு எடுத்துக்கவே இல்லை. அப்படிங்கிறதால இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் தமிழ் இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் நேமோட ஆட் ஆகி ஒரு ஆட்ரிபியூட்டாக ஆட் ஆகிருக்கு. நீங்கள் அண்டர்ஸ்கோர் தமிழ் போட்டிங்க அப்படின்னா கிளாஸ் நேம் ப்ளஸ் அந்த அண்டர்ஸ்கோர் தமிழை வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போது இந்த இடத்துல ஏற்கனவே கிளாஸ் நேமுக்கே அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டர்ஸ்கோர் டெமோ கிளாஸ் அண்டர்ஸ்கோர் தமிழ் தமிழ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 16 வரணும். கரெக்ட் வந்துடுச்சு. அண்டர்ஸ்கோர் தமிழ் அப்படின்னு கொடுத்த வேரியபிள் வந்துட்டு கிளாஸ் கூட கன்கார்னேட் ஆகி அப்படி தான் அக்சஸ் பண்ண முடியும். டைரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. இதே நம்ம ஃபங்க்ஷனாக கால் பண்ணும்போது அது செப்பரேட்டாக எடுத்துக்கும். இப்போது இந்த யூனிட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். டிஃபால்ட்டாக அண்டர்ஸ்கோர் யூனிட் இருக்குது. அண்டர்ஸ்கோர் யூனிட் சப் கிளாஸ் இந்த மாதிரி டிஃபால்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ அதை டேரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற அண்டர்ஸ்கோர் கொடுக்குற வேல்யூ எல்லாமே வந்துட்டு கிளாஸ் கூட கன்கார்னேட் ஆகி அங்கே தான் ஆட் ஆகுது. நம்ம அதை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கிளாஸ் நேம் அண்டர்ஸ்கோர் என்ன வேரியபிள் நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு கெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அடிஷனல் இன்னொரு வேல்யூ பார்த்துருக்கோம். டாட் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு 70 இதுவும் ப்ரைவேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது இங்கே எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இங்கே டெமோ கிளாஸ் அண்டர்ஸ்கோர் நியூ அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் டெமோ கிளாஸ் அண்டர்ஸ்கோர் தமிழ் நம்ம டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் இல்லை பர்டிகுலர் கிளாஸில் இல்லை ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பிக்கும். இது வரைக்கும் அண்டர்ஸ்கோர்னால் என்ன அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். அது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியுமா இல்லை வந்துட்டு கிளாஸ் நேம் வச்சா எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.